வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வெஜ் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கிறேன். இது காம்பை கட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த தோலை சீவிடலாம். இப்போ இந்த வாழைக்காயை எப்படி மீன் போல் கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பஜ்ஜிக்கு நம்ம நீட்டாக கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வாழைக்காயை 4ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைஸை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிடலாம். இந்த வாழைக்காய் நடுவில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மீன் மாதிரி இருக்குது பாருங்கள். நடுவில் கட் பண்ணி எடுத்து வச்ச இந்த வாழைக்காயை எடுத்து வச்சிடலாம். வாழைக்காயை பச்சையாகவே மசாலா போட்டு நம்ம செய்யலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக வேக வச்சு செய்ய போகிறேன். ஸ்டவ்வில் வானலை வச்சு தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிக்கலாம். இந்த அரிஞ்ச வாழைக்காயை போட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு 1 நிமிஷம் வேக வச்சா போதும். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மீன் ஷேப் நம்ம செய்யும்போது உடஞ்சிரும். அதனால் 1/2 வேக்காடு வந்துருச்சுன்னா போதும். அதனால் 1 நிமிஷம் வெந்தாவே போதும், எடுத்துடலாம். இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ வாழைக்காய் வெந்துருச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். இந்த வாழைக்காய் வறுக்கிறதுக்கு மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு கிண்ணத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 100 கிராமு, தயிர் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மீன் மசாலா தூள் 2 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம ஏற்கனவே காயில் உப்பு போட்டிருக்கோம், இதில் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எலுமிச்சை பழம் ஒரு 1/2 ஸ்பூனு, முட்டை ஒரு 2 போட்டுக்கலாம். இந்த முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவோடு நல்லா பிசைஞ்சிக்கலாம். முட்டை யூஸ் பண்ணுறவங்க போட்டுக்கலாம், முட்டை சாப்பிடாதவங்க இதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி மாவு இருக்கணும். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வாழைக்காயில் மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா வாழைக்காய் உடஞ்சிரும். இந்த வாழைக்காய் ஸ்லைஸை ஒவ்வொன்றா எடுத்து இந்த மசாலாவில் தடவிடலாம். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாதவங்க கடல மாவு போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல்லை வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம். இப்போ இந்த தடவி வச்ச அந்த மசாலா இந்த வாழைக்காய் ஸ்லைஸை தோசைக்கல்ல ஒவ்வொன்றா போட்டுடலாம். மிதமான தீயில இருக்கட்டும். வாழைக்காயை திருப்பி போடும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். வாழைக்காய் சாப்பிட்றதுனால பெருங்குடலில் அந்த கேன்சர் வராத இருக்கும். இந்த வாழைக்காயை வேக வச்சு இந்தமாரி மசாலா தடவி தோசைக்கல்ல செய்கிறதுனால குயிக்காக வேலையாயிடும், சீக்கிரமும் வெந்துடும். வாழைக்காய் சாப்பிட்றதுனால வாயு தொல்லையாக இருக்கணும்னு நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. ஆனால் வாழைக்காய் சாப்பிட்டா கெட்ட கொழுப்பு கரையும். திருப்பி திருப்பி போட்டு எடுத்துடலாம்.
இந்த மாதிரி இருக்கிற வாழைக்காயை தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். வெஜ் மீன் வறுவல் ரெடி. நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். வாழைக்காய் கட் பண்ணும்போது சின்ன சின்ன பீஸ் இருந்ததை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மசாலாவிலே போட்டு தோசைக்கல்லில் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்யலாம், இல்லைன்னா அந்த சின்ன சின்ன பீஸை குழம்புலையும் போட்டுடலாம். வாழைக்காயை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துருக்கோம். நீங்கள் எண்ணெயில் பொரித்து கூட எடுத்துக்கலாம்.